வணக்கம் மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. நம்ம முந்தைய வீடியோல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கூட்டு சதவீத வட்டியோட பலன்களை பத்தி பிரீஃபா பார்த்தோம். இன்னைக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபோக்கஸ்டா பாருங்க, ஏன்னா இது கொஞ்சம் கால்குலேட்டட் வீடியோ, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட இந்த முதல் நெல்மணி முதல் சதுரத்துல வைக்க போற அந்த முதல் நெல்மணியான அந்த 2500 ரூபாயை தயவு செய்து சேமிக்க ஆரம்பிக்காதவங்க இந்த மாசத்துல இருந்தே சேமிங்க ப்ளீஸ். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கால்குலேஷன்ஸ்க்கு வருவோம். நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க 2500 ரூபா, 40 மாசம் சேர்த்துறீங்க. அந்த 40 மாசம் சேர்த்தும் போது 40 × 2500 உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும். அந்த 1 லட்சத்தை நீங்க 41வது மாசம் ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க பங்கு சந்தையில. ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும். என்ன அந்த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா, சிலர் சொல்லுவாங்க 5% கிடைக்கும், 10% கிடைக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவ்வளோலாம் நம்ம போக வேணாம். ஜஸ்ட் பெர் மந்த் 2.5%, அதாவது 2500 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த 2500